பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி இந்த வேத படிப்பினைக்கு நான் வரவேற்கிறேன். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது 1 கொரிந்தியர் 10:26 நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனே சிருஷ்டிகரா இருக்கிறாரு. வானத்தையும் பூமியையும் மனிதர்கள் எல்லாற்றையுமே, உயிர் வாழ்கிற விலங்குகள், உயிர் வாழாம இருக்கிற பறவைகள், இது எல்லா விஷயங்களையும் தேவன் படைத்திருக்கிறார். அவர்தான் சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிறார். அவருக்காக எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறதுன்ற வசனங்களும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப தேவனுக்கு எல்லாமே அது நிறைவும் அவருடையதா இருக்கிறதுன்றது நமக்கு தெரியும். அப்ப படைக்கப்பட்டு நம்ம கண்களால் காண முடியவர்கள் எல்லாமே தேவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளால இன்னைக்கு பார்க்க முடிகிற மனிதர்களாக இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், அது எல்லாமே தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ எங்க நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா, அந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதை சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிகர்த்தாவை நம்ம மறந்து விடும் பொழுதுதான் நமக்கு இந்த உலகத்துல பிரச்சனைகள் வருது. தேவனை மறந்து சிருஷ்டிக்கப்பட்டவைகள் மீது நமது நம்பிக்கையை வைக்கும் பொழுது, அந்த இடத்துல நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? அப்போ 2 கொரிந்தியர் 4:18 காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று நமக்கு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம காணப்படுகிற அனைத்துமே, நம்ம மனிதர்களை பார்க்கிறோம். மனிதர்கள் அநித்தியமானவைகளா இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இறப்பு தேதி இருக்கு, அதுல இறந்து விடுகிறார்கள். அதுக்கு மேற்கொண்டு அவர்களை பார்க்க முடிவதில்லை, அவர்கள்கிட்ட பேச முடிவதில்லை. அப்போ நம்ம எதெல்லாம் இன்னைக்கு கண்களால் பார்க்கிறோமோ அவைகள் அனைத்தும் அநித்தியமானவைகளா இருக்கிறது. ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகளா இருக்கிறதுன்றத நமக்கு வேத வசனங்கள் சொல்லி கொடுக்குது. அப்ப காணப்படாதவைகள் நம்ம கண்களுக்கு தெரியறது இல்ல. நம்மளுடைய ஐம்புலன்களால அதை நம்மளால எந்த விதத்திலையும் அனுபவிக்க முடிகிறது இல்ல. இருந்தாலும் கூட வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது, காணப்படாதவைகள் இந்த உலகத்தில் உண்டு, இந்த வேறு உலகங்கள் உண்டு, அந்த எல்லா இதுலையும் ஆவிக்குரிய அந்த உலகத்திலே காணப்படாதவைகள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லைங்களா? அப்போ இந்த 2 உலகத்திற்கும் எப்பொழுதுமே ஒரு போட்டி இருக்குது அப்படின்றத நம்ம புரிந்தவர்களா இருக்கணும். அப்போ கடந்த வாரங்கள்ல நம்ம எடுத்த நம்மளுடைய டாபிக் இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து அப்படின்னு சொல்லிதான் நம்ம கடந்த வாரம் இதற்கான இந்த டாபிக்கான ஃபவுண்டேஷனை நம்ம கடந்த வாரத்துல நம்ம போட்டோம். நம்ம எல்லா வசனங்களையும் அந்த ஃபவுண்டேஷன் வசனங்களை பார்த்தோம். அப்போ ஏற்கனவே இந்த உலகத்துல நம்மளால் காண முடிகிற பலன்கள் மேல் இல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும், எதை குறித்து நம்ம முக்கியமாக நம்ம செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். லிவிங் ஃபார் த அன்சீன் ப்ராமிசஸ் ஆஃப் காட் அப்படின்றத தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப காணப்படாதவைகள் தான், ஆனால் அது நிச்சயமாய் நம்ம இருக்கிறோம். எவிடன்ஸ் ஆஃப் த திங்ஸ் நாட் சீன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அப்போ அதற்கான தொடர்ச்சி வசனங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். போன தடவை நம்ம இதை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இந்த சத்துருவுக்கும் இயேசுவுக்கும் நடந்த அந்த ஒரு உரையாடலை தான் நம்ம அதுலதான் ஆரம்பிச்சோம், இல்லைங்களா? மத்தேயு 4:8-11 வரைக்கும் நம்ம வாசித்து ஆரம்பித்தோம். அதுல தேவனை ஒரு மலைக்கு உச்சியில கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டு இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று அவர் சொல்லுகிறாரு. அப்போ தேவனுடைய ரெஸ்பான்ஸ் அதுக்கு எப்படி இருக்குதுன்னா, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இது அவருடைய 3 சோதனைகள்ல ஒரு சோதனையா இருக்கு. அதை எப்படி அவர் வெற்றி சிறந்தாரு, எப்படி வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான்னு சொல்லப்பட்டிருக்கு, இல்லைங்களா? உடனே தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள்ன்ற அந்த அடுத்த வசனங்கள்ல பார்ப்போம். இதே விஷயம் லூக்கா 4:5 வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். அப்போ தேவன் சோதிக்கிற விதத்தை, சாத்தான் செய்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா, கண்களால் காண முடிவதை அவருக்கு காண்பித்து இது எல்லாத்தையும் பாருன்னு சொல்லி அந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவன் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து சொல்கிறான். அவரால் பார்க்க முடியல. அதுக்காக ஒரு மலையின் உச்சியின் மேல் கொண்டு போய் அவரை வைத்து காண முடிகிறது. ஏன்னா அவரு தேவனாக இருந்தாலும் கூட மனித உருவில் வந்திருக்கும் பொழுது அவரால் காண்ப முடியவர்களே அது என்னதெல்லாம் பார்க்க முடியுமோ அதை காண்பித்துதான் அவன் அவருக்கான அந்த டெம்டேஷனையே கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். மத்தேயு 16:15 வரை. அப்பொழுது அவர்,
நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். அப்ப இந்த இடத்துல பேதுருவுக்கும் இயேசுக்கும் நடக்கிற இந்த உரையாடல் இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 15 17 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவருடைய சீஷர்களை பார்த்து அவர் கேட்கிறாரு. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்ப மாம்சமும் ரத்தமுமா இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து தேவன் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு காணப்படாதவராய் இருக்கிற அந்த பிதாவை குறித்து அவர் வந்துட்டு இந்த இடத்துல அவர் தான்ப்பா உனக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, ஆவியானவராய் இருந்து உனக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இது 16ஆம் அதிகாரம் வசனம் 15 17. நம்ம அடுத்து வசனம் மத்தேயு அதே 16ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். ஆமென். அப்போ 4 வசனத்திற்கு முன்பாக, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றாரு. அப்போ அடுத்த ஒரு 4 வசனம் தாண்டி, அதாவது இந்த 22ஆம் வசனத்துல பேதுரு அவர் தனியாக கூட்டு கொண்டு போய் அவர் சொல்றாரு இல்லைங்களா. அப்ப அவர் எதுக்கு அதை சொல்றாரு? 21ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா, அது முதல் இயேசு, நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேதபாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அப்படின்ற அந்த வசனம் இருக்கும். அப்போ அவருக்கு என்ன நேரிட போகிறது அப்படின்றத சொன்ன மாத்திரத்துல பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் இந்த வசனங்களை சொல்றாரு இல்லைங்களா. இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்ப திரும்பவும் பேதுருவை பார்த்து அவரோ பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்னு சொல்றாரு. அப்போ அதே பேதுரு கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக ஆவியானவர்களுடைய உதவியோடு அவர் பேசுகிறார், உண்மையை சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. அவரு தான் வந்துட்டு அவருடைய திட்டம் என்னன்னு அவர் சொன்னதுக்கு பிறகு இது உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு ஒரு நினைவோட அவர் சொல்றாரு இல்லைங்களா. அப்போ 2 விதத்திலையும் 2 ஆவிகள் அவரை வந்துட்டு அந்த இடத்துல பேச வைக்கிறதா இருக்கு. ஒண்ணு, பரிசுத்தாவியானவர் உண்மையை பேச வைக்கிறவரா இருக்கிறார். அப்ப அவருடைய திட்டத்தை அவர் அதை செய்ய விடாதபடிக்கு கடிந்து கொள்றதுக்கான ஒரு விதத்துல இன்னொரு ஆவியும் பேதுருக்குள்ள இருந்து இயங்கி அவரை வந்துட்டு அந்த இடத்துல பேசுதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இயேசு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது 2 இடத்துலையும் பேதுரு சொன்னதை பார்க்காம பேதுருக்கு உள்ளிருந்து பேசுகிறவரை பார்க்கிறார் இல்லைங்களா. அப்போ 2மே காணப்படாதவைகளா இருக்கிற விஷயம். பரிசுத்தாவியானவர் பேசும் பொழுதும் அவர் பார்க்காத, கண்களில் தெரியாத ஒருவரை பற்றி பேசுகிறார். என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவனை எனக்கு பின்னாக போ சாத்தானே, அவனுக்குள்ள இருக்கிற அந்த இன்னொரு ஆவியை அவர் அதட்டுறாருன்னு பார்க்கணும். இதே வார்த்தையை தான் அவருடைய சோதனை காலத்துல அவன் பேசும் பொழுதும் அதே சொன்னார். அப்போ ஆவியை அவர் அடையாளம் கண்டு கொள்கிறவர்களா இருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள இருந்தே 2மே பேசுறதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காணப்படாதவைகளை குறித்த நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே இருக்கிறதா இருக்கணும். நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடியவைகளை மட்டும் அதிலேயே உழன்று கொண்டு அதிலேயே நம்ம நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையும் நம்ம செலுத்துகிறவர்களா இருப்போமானால் அப்ப காணப்படாதவைகளை குறித்து நம்ம அதை மறந்து விடும். அப்போ அப்படிப்பட்ட இருக்கிறது, அதுக்கு பின்னாடியான சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, இது ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கிறதுன்றத அறியாமலே நம்ம போய்விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. தேவன் தான் இந்த உலகத்தை படைக்கிறார். அவர் படைத்து 6ஆம் நாளில அவர் முடிக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது,
சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனம் முடியும். அப்ப அவர் எல்லாத்தையும் அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கிறார். 7வது நாள்ல ஓய்வு இருக்கிறார். அந்த 6ஆம் நாளில் அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் பார்த்து இது மிகவும் நன்றாய் இருந்தது அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப அவரு கண்களால் எதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுதோ அதை படைத்த தேவன் அதை எல்லாத்தையும் படைத்து நன்மையாகத்தான் வைத்திருக்கிறார். அதுல எல்லாமே நன்மையானது, அதில் யாதொரு தீமையும் இல்லை. ஆனா பிசாசானவன் தான் நன்மையானதை எடுத்து தீமையானதை மாற்றி இருக்கிறான். அப்ப பிசாசுக்கு தனியா ஒரு கர்த்தரை போல ஒரு சிருஷ்டிப்புக்கான எந்த விதமான ஒரு ஒரு பலமோ சிருஷ்டிக்க செய்ய ஒரு ஒரு ஆற்றலோ அவனுக்கு கிடையாதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அவனால ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஒன்றை எடுத்து அதை அதோடைய நோக்கத்திலிருந்து அதை திசை திருப்பி வேறொரு பக்கமா திருப்புவதை மட்டும்தான் அவனால செய்ய முடியும். ஏற்கனவே நன்மையாக படைக்கப்பட்டிருக்கிற எல்லாமே இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா மிஸ்யூசஸும் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கிறவர்களை எடுத்து அதை வேறு விதமாக நம்ம திரித்து அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்ம பார்க்கிறோம் அதுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வரதா. அதை எல்லாத்தையும் ஏற்கனவே தேவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை எடுத்து அதை சாபத்துக்கு உள்ளாக்குகிற வேலைகளை பிசாசானவன் செய்கிறான்றத பார்க்கிறோம். அப்போ தேவனால் படைக்கப்பட்ட எல்லாமே நன்மைகளாக தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்ல போறது போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே நன்மையாய் படைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் செய்ய தகுதியாய் இராது. கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவருடைய வாழ்க்கைக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையை இணைத்திருக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய தகுதியாய் இருக்குமா இருக்காதா என்பதை நம்ம நிதானித்து பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று நம்ம ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு நம்ம எப்படியும் அடிமைப்படக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஏற்ற மகிமைக்காகவே நம்ம ஒவ்வொன்றையும் செய்யணும் இல்லையா? குடித்தாலும் புசித்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று நமக்கு வேத வாக்கியம் சொல்லி கொடுக்குது. அப்போ அது தேவனுடைய அந்த ஹோல் ஈக்குவேஷன்ல இருந்து தேவனை எடுத்துட்டு நம்ம செய்கிற எல்லா விஷயமே அது தீமையா தான் போய் முடியும், அது நம்ம பாவத்துக்கு கொண்டு போய் தான் சேர்க்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுடைய நோக்கம் எல்லாமே இந்த காணப்படுகிறவைகள்ல இருந்து நம்ம எடுத்து காணப்படாதவையா இருக்கிறத நோக்கிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 19-20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆமென். இந்த வசனத்தை நம்ம போன வாரத்திலே பார்த்தோம். அப்ப பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு உண்மையாதான் இருக்குது இல்லைங்களா? இதை வேதாகமத்தை படித்துதான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்றது இல்லை. தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு கூட இங்கே பூச்சியும் துருவும் அதை கெடுக்கிறதா இருக்கிறது, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறார்கள்ன்ற உண்மையை அறிந்தவர்களா தானே இருக்கிறோம். அப்போ இந்த உண்மை இங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்ன்ற வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் இங்க சேர்த்து வைக்க வேண்டாம்? ஒரு பக்கம் நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், அதாவது பிசாசால் கொடுக்கப்படுகிற எண்ணங்கள், இங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். எனக்காக சேர்த்து வைக்கலனாலும் என் பிள்ளைகளுக்காக நான் சேர்த்து வைக்க வேண்டும், எனக்காக செய்யலனாலும் அப்படின்ற ஏதோ ஒரு மத்தவங்களுக்காக நம்ம செய்யறத போல முடியாத அளவுக்கு இருந்தா கூட கடனை வாங்கியாவது நான் செய்வேன்னு ஏதாவது ஒரு விதத்துல இந்த பொக்கிஷங்களை இந்த உலகத்துல சேர்த்து வைக்க நம்ம எல்லாருமே துடிக்கிறோம். ஒரு பக்கம் அதற்கான எண்ணங்கள் நமக்கு கொடுக்கப்படுது, நம்ம சிந்தையில வருது, அதற்கு ஏற்ப நம்ம ஓடுறோம், நம்மளுடைய வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யறோம். தொடர்ந்து எந்த விதத்திலையும் வேற எந்த விதத்திலையும் காணப்படாதவைகளுக்கான அந்த கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்க முடியாம இந்த உலகத்தை நோக்கி இதுக்குள்ளேயே வேகமா உழன்று கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தான். ஆனா நமக்கு வசனம் தெளிவா சொல்லுது, உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், ஏன்னா இங்கே அது அழிவுக்குரியதா இருக்கிறது. 20ஆம் வசனம் சொல்லுது, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கதான் பூச்சி இல்லை, துருவும் இல்லை, கெடுக்கிறது ஒன்றும் இல்லை, அங்கே திருடர்கள் இல்லை, அங்கே கண்ணமிட்டு திருடுகிறதற்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ பரலோகம் நம்ம காணப்படாதவைய ஒரு இடத்துல இருக்கு. அங்க பரலோகம் இருக்குதா? அந்த பரலோகத்துல இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குதா? இல்ல நம்ம விசுவாசிக்கிறது மூலமா தான் இதை நம்ம நம்ப முடியும் இல்லைங்களா? அப்போ இதை நான் ஒத்துக்கிறேன், பரலோகம் இருக்கு, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்ன்றது எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன், இந்த உலகத்துக்கான பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களா தான் இருக்கணும். ஏன்னா இந்த எண்ணங்களை கொடுக்கிறவன் யாருன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இந்த எண்ணங்களை கொடுக்கிறவன் யாருன்னா
அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான்னு பொய்க்கு பிதாவாய் இருக்கிற அந்த பிசாசினால் சொல்லப்படுகிற விஷயமா இருக்குது. அப்போ மனிதர்களை காண்பிக்கிறான், நம்மளுடைய சமுதாயத்தை காண்பிக்கிறான். நீ வந்துட்டு அவங்கள நோக்கி பாருப்பா, அவங்க எல்லாமே வைச்சிருக்கிறாங்க, அவங்க இதற்காகத்தானே அவங்க உழைக்கிறாங்க, இதற்காகத்தானே அவங்க ஓடுறாங்க, அவங்க கூட தான் நம்ம சேர்ந்து வாழறோம், அவங்க கூட தான் நம்ம வேலை பார்க்கிறோம், அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்மளுடைய எண்ணங்கள் அதிகமா பிசாசால் தூண்டப்படுகிறோம். ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒரு சத்தியம் நமக்கு இருக்குது. அந்த சத்தியம் என்ன சொல்லுது? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்ன சொல்லுது. அப்ப இதை கொண்டு போய் அவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது கூட அவங்க என்ன சொல்லலாம்னா, திரும்பி இதெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா, ஆனா வந்துட்டு இதெல்லாம் நிச்சயமா, என்ன நிச்சயம் அப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்கப்படலாம். அப்போ வேத வசனம் அதை குறித்து என்ன சொல்லுது? வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ விசுவாசத்துக்கான டெபினிஷனே நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இதுதான் விசுவாசம்ன்றதுக்கான விளக்கம் நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தும் பொழுது இன்னும் அது நடக்காத ஒரு விஷயம்ன்றதுக்காக தான் நம்ம நம்பிக்கைன்னு சொல்றோம். அப்ப நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம கண்களுக்கு முன்பாக அது அரங்கேறி விட்டுது. ஆனா நடக்க போறதை சொல்லும் பொழுதுதான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றோம். நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட வந்து அடுத்த வாட்டி நான் நல்ல மார்க் எடுப்பேன்னு சொல்லும் போது நான் நம்புறேன்ப்பா நீ நல்ல மார்க் எடுப்பேன்னு நம்ம சொல்றோம்னா அது இன்னும் நடக்காத ஒரு காரியமா இருக்கு. வரப்போகிற தேர்வுல அவங்க எழுதுற எக்ஸாமை வச்சு அவங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை அவங்க எடுப்பாங்கன்றதை நம்ம நம்புறோம்னு சொல்றோம். அப்ப நடக்காத ஒரு விஷயத்தை தான் நம்புறோன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல அந்த வார்த்தை நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ உலகத்தர் வர போல நாம அந்த கேள்விகளை நமக்குள்ள கேட்டுக்கிட்டா அதற்கான பதில் வேதாகமம் கொடுக்குது. காணப்படாதவைகளின் நிச்சயம் தான் விசுவாசமே. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவரும் பிரியப்படுத்த முடியாதுன்றது நமக்கு தெரியும். இதே அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நடக்க போகிறவற்றின் உறுதியா நம்ம இருக்கணும், காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு தான். அப்ப விசுவாசம் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம ஒரே வார்த்தையில சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் விசுவாசத்துக்கான டெபினேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறது தான் விசுவாசம். அப்ப விசுவாசம் உள்ள நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏன் நமக்கு அதி சீக்கிரத்துல நீங்கும் லேசான உபத்திரவம் சொல்லப்பட்டிருக்கு? அப்போ உபத்திரவம் எல்லாமே அதி சீக்கிரத்துல நீங்க போகிற ஒரு விஷயமா இருக்குதா? அப்போ அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு இந்த உலகத்துலதான் உபத்திரம் உண்டு. இந்த உலகம் காணப்படக்கூடியவைகள்ல இருக்கு, அது நித்தியமற்று போனதா இருக்கு, அநித்தியமானவையா இருக்கு. ஏன்னா 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், காணப்படுகிறவைகளும் அநித்தியமானவைகளும் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப காணப்படுகிறவைகள் எல்லாமே அநித்தியமானவைகளா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய உபத்திரவமும் அநித்தியமானவையா தான் இருக்குது. அது லேசாக அந்த உபத்திரவம் கண்டப்படுது. எதுக்கும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க இல்லைங்களா? நித்திய கன மகிமைய அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். அப்ப நம்ம சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப வரப்போகிற மகிமைக்கு இக்காலத்து பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்ப நம்ம எதற்காக நம்ம ஓடுறோம்? காணப்படாதவைகள் இல்லை, இங்க காணப்படுகிறவைகள் பொக்கிஷத்துங்களுக்காக நம்ம ஓடுறதா இருந்தா வரப்போற மகிமை ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதோட கம்பேரே பண்ண முடியாதுப்பா வரப்போகிற மகிமைன்னு சொன்னா. நம்ம தேவனுடைய ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக இருந்தா நாம காணப்படாதவைகளை நோக்கிதான் நம்மளுடைய ஓட்டத்தை எடுத்து செல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா அதுதான் இது ஒப்பிடப்படத்தக்க அல்லன்னு சொல்லப்படுகிற அளவுக்கு ரொம்ப மிகுந்த மகிமைக்குரியதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாடுகள் இருக்கு. மற்ற மனிதர்களை போல என்னால வாழ முடியல. மற்ற மனிதர்களை போல என்னால வந்துட்டு அவங்க எதுலெல்லாம் வந்துட்டு ஆம்பிஷனா அவங்கள வச்சு அதை நோக்கி ஓடுறாங்களோ அந்த மாதிரி என்னால ஓட முடியல. அது வந்துட்டு நமக்கு பாடுகளா இருக்கு. ஏன்னா அவர்களை போல இருக்க முடியலையே. மொத்த உலகமும் ஒரு திசையை நோக்கி போகும் பொழுது அவங்க கூட போக முடியாம அவங்க மத்தியில நான் வாழுறேன்.
அவங்க கூட தான் நான் வந்துட்டு வேலை செய்யறேன், அவங்க கூட அன்றாட நான் வந்துட்டு உரையாடல் பண்றேன். ஆனா நான் எனக்கு அவங்களுக்கு நேர் விரோதமான ஒரு திசையை நோக்கி நான் போக வேண்டியதா இருக்கு. அவங்க காணப்படுகிறவர்களை நோக்கி ஓடுறாங்க, நான் காணப்படாதவர்களை நோக்கி ஓடுகிறேன். அப்போ அந்த பாடு இருக்கு, அதுவுமே ஒரு பாடுதான். உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்காம நம்ம பிரிஞ்சு நிற்கிறதுன்றது சில நேரத்துல அது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. அது பாடுகளை போல இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிந்த எல்லாருமே எல்லா வித பொக்கிஷத்தையும் சேர்த்து குவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில வாழறேன்னா காணப்படாதவைகளின் நிச்சயத்தை நோக்கி ஓடணும்னு சொல்லும் பொழுது அது நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கிறத போல இருக்கலாம். ஆனா வரப்போற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்லன்னு சொல்லுது நம்மளுடைய வேத வசனம். அதை நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தா அதை நாம் முழுமையாக நம்பி அதை நோக்கிதான் நம்ம பயணத்தை வைத்திருக்கிறவர்களா இருக்கணும். அதே போல வெளிப்படுத்துதல் 22 அதிகாரம் 12 தேவன் சொல்றார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு தேவன் சொல்றாரு. இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா? அப்போ தேவன் உங்களுடைய கிரியைகளின்படி உங்களுக்கு பலன் வருகிறது என்னோட சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் என்னோட வந்துட்டு உங்களுடைய எல்லாத்துக்குமான ரிசல்ட்டை நான் கொண்டு வரேன்ப்பா, அது ஒரு கிஃப்ட போல இருக்கு, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இது அவருடைய உறுதியா இருக்கு. காணப்படாதவர் இன்னும் நம்ம பார்க்காத பலனை கொண்டு வரேன்னு சொல்றாரு. அப்போ இதை நம்ம எப்படி வந்துட்டு இத நம்ம நம்ப முடியும்? விசுவாசத்தை கொண்டுதான். ஏன்னா விசுவாசம் மட்டும்தான் காணப்படாதவைகளை நிச்சயமாக நமக்கு கொண்டு வரதா இருக்குது. அப்போ இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நம்ம நம்புறோம், தேவன் நமது கிரியைகளுக்கு ஏற்றபடி பலனை கொண்டு வருகிறவரா இருக்கிறார். அது நல்ல கிரியையா இருந்தால் நல்ல பலன் அவரோடு வருகிறது. அது தீமையான கிரியையா இருந்தால் தீமைக்கு ஏற்ற பலனும் அவரோடு கூட வருகிறது என்பதை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். தொடர்ந்து 2 தீமோத்தேயு 4 வசனம் 7-8 வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். ஆமென். அப்ப நம்மளுடைய போராட்டம், நம்மளுடைய ஓட்டம் எல்லாமே எதற்காக இருக்கிறது? விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன்ற வசனம் சொல்றார். விசுவாசம் எதற்காக நாம் காத்துக்கொள்றோம்? எல்லாமே அந்த நீதியின் கிரீடத்திற்காக. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்றாரு. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருள்வார்னு அவர் விசுவாசிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நமக்கு எல்லாருக்குமே அந்த நீதியின் கிரீடம் தேவை. அந்த நீதியின் கிரீடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாம இருக்கலாம், அது பார்க்க முடியாத அந்த உலகத்துல இருக்கலாம். ஆனா நாம அதற்காக தான் ஓடுகிற பிள்ளைகளாக, அதற்காக தான் நம்ம போராட்டத்தை போராடுகிறவர்களா இருக்கணும். ஆனா நமக்கு உலகம் சொல்லிக் கொடுக்கிறது இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களுக்காக நம்ம போராடுறோம்னு சொல்லி இல்லையா? அதுக்காக தான் நம்ம ஓடுறோம். ஆனா விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாமே எதற்காக இருக்குதுன்னா, அந்த போராட்டத்தை போராடுறது எதுக்காக இருக்குதுன்னா அந்த நீதியின் கிரீடத்திற்காக. அந்த நீதியின் கிரீடம் அவரோட கூட வருகிறது. அவர் பிரசன்னமாகும் பொழுது நீதியின் கிரீடம் எனக்கு கொடுக்கப்படும் அவர் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனும் அதோட கூட வருகிறது. அந்த நாளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா தான் இருக்கிறோம். அந்த நாளை நம்ம இன்னும் பார்க்கல, வரப்போகிறவரை பார்க்கல, அந்த நீதியின் கிரீடத்தை பார்க்கல. ஆனா காணப்படாதவைகளை நிச்சயமாய் நம்ம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய விசுவாசமா இருக்கு. அப்ப இந்த வசனங்கள் தான் அடிப்படையா இருக்கு இல்லைங்களா? காணப்படாதவைகளுக்கான அடிப்படையான வசனங்கள். இதான் நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். இதை தொடர்ந்து நாம 4 பேரோட அதை எப்படி அவங்க பயன்படுத்தினாங்க, விசுவாசத்துல எப்படி வெற்றி வீரர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆபிரகாம பார்த்தோம். மோசே பூமிக்குரிய மகிமையின் மீது இல்லாம நித்திய நோக்கத்தை நோக்கி அவரு போனார்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வசனத்துல இருந்த இனிமேல் வரும் பலனை நோக்கின்ற அந்த வார்த்தையை நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? அவர் தான் இந்த உலகத்துல அவருக்கான நல்ல ஒரு இடம் இருந்தும் கூட எகிப்துல பார்வோன் மன்னனுக்கு அடுத்ததான நிலையில் அவர் இருக்கும்போது கூட அதை எல்லாத்தையும் வேண்டாம்னு விட்டுட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இஸ்ரேல் மக்களோட சேர்ந்து நான் துன்பப்படுறத நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி அவர் மாறுறாரு. அப்ப எல்லாமே காணப்படாத மகிமைக்காக அவங்க எடுக்கிற முடிவுகளா இருக்கு. அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, மோசேவா இருந்தாலும் சரி, அதற்கான வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். நம்ம யோசேப்பை பார்த்தோம். அநேக முறை சிறு வயதிலிருந்தே அவருக்கு கனவுகள் வருது, கனவுகளுக்கான அர்த்தத்தை சொல்லுகிற அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு. ஆனா அதை சொல்லும் பொழுதெல்லாம் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில தான் மாற்றுறாரு. அப்ப அவர்கள் கூட இருக்க சகோதரர்களே அவரை வெறுக்கிறாங்க.
அது தொடர்ந்து வந்துட்டு அவருக்கு கனவுகள் வருது, அதுக்கான அர்த்தமும் தெரியுது. ஆனா அதனால வந்துட்டு அவருக்கு பெரிய ஒரு பலன், அவர் சந்தோஷமான பலன் கிடைக்கிறதே இல்லை. திரும்பவும் போய் அந்த எகிப்துல இது போனதுக்கு அப்புறமும் கூட அவர் அநேக துன்பங்களை அனுபவிக்கிறார். கடைசியில அவர் உயர்த்தப்படுகிறார். அப்போ அவருக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கான உயர்வு வரும் அப்படின்றத அறியாத இருந்த காலத்திலேயே அவர் விசுவாசத்தை கொண்டு தேவனை உறுதியாக பற்றி கொண்டு இருந்தார். அவருக்கு வரப்போகிற எந்த மகிமையும் காணப்படவில்லை. அவருக்கு எந்த விதமான மகிமை, அவர் எப்படிப்பட்ட அந்த எகிப்திலேயே 2ஆம் நிலைக்கு அவர் உயர்த்தப்பட போகிற நிலையை அவருக்கு தெரியப்படுத்தாம இருக்கும் பொழுது, ஆனா அப்போ கூட அதையுமே அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அதை வந்துட்டு ஒரு கொள்ளையாடின பொருளை போல அவர் இல்லாம அதுல தேவனுக்கு ஏற்ற வகையில நடக்கணும்ன்ற எண்ணங்களோட தான் யோசிப்பு இருந்தாருன்னு பார்க்கிறோம். அதனாலதான் அந்த வசனமும் நம்ம படிச்சோம். சகோதரர்கள் அவருக்கு முன்பாக வரும்பொழுது அவர் வந்துட்டு அவர் மன்னிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். நான் ஒன்னும் எனக்கு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஒன்னும் தேவன் இல்லையே, நீங்கள் வந்துட்டு ஒரு தவறை செய்யணும்னு நினைச்சீங்க, அதை தேவன் சரியாக மாற்றி விட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த வசனம் பேசுறதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ எப்போதுமே அவரும் கூட காணப்படாதவைகளான நிச்சயத்திற்காகத்தான் வெயிட் பண்றான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு செல்வ செழிப்பாக நல்லாக வாழ்ந்த அந்த ஊர்ல அவருடைய எலும்புகளை வைக்க அவர் தீர்மானிக்கல, அதை கொண்டு போகணும்னு சொல்லி அவர் இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்றாரு. அப்போ காணப்படாதவைகளை நிச்சயமாய் நம்பின தொட்டு தான் விசுவாசம் இருந்த தொட்டு தான் அப்படிப்பட்ட விஷயங்களை யோசிப்பால செய்ய முடிஞ்சது. அப்போ கடைசியா நம்ம பவுலை பத்தியும் நம்ம பார்த்தோம். அந்த கிரீடத்தை நோக்கி அவர் ஓடினார் இல்லைங்களா? அப்ப நம்ம இங்க பார்த்த அந்த 2 தீமோத்தேயு வசனமா இருக்கட்டும், இல்ல பிலிப்பியர் வசனமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரோமருக்கு எழுதின வசனம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிச்சோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 வாசிச்சோம். இது எல்லாமே வந்துட்டு பவுலுடைய நிச்சயமா இருக்குது. அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கூடியதா இருக்குது. ஆவியானவர் அவர் கூட பேசுறாரு. பேசி அந்த விசுவாசத்துல வளர்கிற பிள்ளையா அவர் இருக்கிறாரு. வளர்ந்ததுக்கு பிறகு அந்த மங்காத அந்த கிரீடத்திற்காக, அந்த நித்திய கீரத்துக்காக ஓடுகிற ஓட்டத்தை தான் அவர் ஓடினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருக்கு உலகத்துல ஏற்பட்ட எல்லா விஷயங்களையும் அற்பமா எண்ணுகிறார், குப்பையா என்றார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த 4 பேரையும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இன்னைக்கான வசனங்களை பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம இயேசு கிறிஸ்துவும் கூட அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சிக்காக அவர் சிலுவையை சகிக்கிறதற்கான அந்த சாய்ஸ் அவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக தேவனை அறியாத பிள்ளையாகிறதுக்கு கூட தேவன் அவரை பற்றியும் அவர் எங்க இருக்கிறாரு, அவரை காண முடியாத பிள்ளைகளுக்கு கூட அவர் இருக்கிறார் என்றும், அவரு வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றும் எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அன்பு காண்பிக்க விரும்புகிற தேவனா தான் இருக்கிறாரு. அதற்கு நல்ல ஒரு உதாரணம் நேபுகாத்நேசாருடைய வாழ்க்கையில நடக்குது. வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் வசனம் 30, 32. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷனில் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. ஆமேன். அப்ப தேவனை அறியாத இந்த ராஜா நேபுகாத்நேசர் அன்னைக்கு காணப்பட்ட உலகம் எல்லாத்தையுமே அவர் ஆளுகை செய்கிறார், அவருடைய வல்லமைக்குள்ள கொண்டு வருகிறார், அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார் இல்லையா? அப்போ அன்னைக்கு அசீரியர்கள் மிக மோசமானவர்கள்னு சொல்லப்பட்ட காலத்துல அசீரியர்களையும் வென்று அவரையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்ப அவருதான் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரபாவத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லா வெற்றியும் உலகத்துல காணக்கூடிய கோயில் எல்லாத்தையும் அவர் பிடித்ததுக்கு பிறகு அவர் அந்த மேன்மையை பாராட்டுறாரு. நான் கட்டின மகா பாபிலோன்னு சொல்லிட்டு அந்த பாபிலோனை குறித்து பேசுறாரு. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவருக்கு என்ன மேற்கொண்டு நடக்க போகிறதுன்றத தேவன் அவர்கிட்ட சொல்றாரு இல்லைங்களா? அப்போ இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நேபுகாத்நேசருக்கு? நேபுகாத்நேசர் இஸ்ரேல் வம்சத்தை சேர்ந்த ஒரு யூதர் இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய லிஸ்ட்ல இல்ல. அப்படி இருந்தும் கூட உலகத்துல அந்த காலத்துல அவர் இருந்த கட்டத்துல ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறார். எல்லாத்தையும் மனித சக்தியை கொண்டு வல்லமையை கொண்டு செய்து விட்டதான் நினைக்கிறாரு. தேவன் அவருக்கு உணர்த்தும் விதமாக இந்த தண்டனையை கொடுக்கிறார். உனக்கு மேல ஒருவர் இருக்கிறார்,
இந்த எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு யாருக்கு எதை கொள்ள வேண்டும், யாருக்கு எங்க கொண்டு வந்து எந்த இடத்துல அவருக்கான அரியணை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு நேபுகாத்நேச்சாருக்கு உணர்த்தும் விதமாக அவர் அப்போ தேவனுக்கு எல்லா மனிதர்களும் வேண்டும் இல்லைங்களா? அப்போ வெறும் யூத மக்களுக்காக மட்டும்தான் அவர் எல்லாத்தையும் செய்திருக்கிறாரா? இல்ல. அன்னைக்கு நேபுகாத்நேச்சார் யூத இனத்துல இல்லாதவராய் இருந்தாலும் கூட, யூத இனத்தை பிடித்து கொண்டு வந்து அடிமைப்படுத்தி இருந்தாலும் கூட, அவர்கிட்ட உனக்கு மேலாக ஒரு தேவன் இருக்கிறார் என்று காண்பிக்கும் விதமாய் இந்த விஷயம் நடக்குது இல்லைங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். வசனம் 34, 35 அதே அதிகாரம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். ஆமென். அப்போ அந்த தாழ்ச்சிய அவனுடைய மனதில் உருவாக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இல்லப்பா, நான் செய்யல, எனக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கிறத சொல்லி பார்க்கிறோம். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்ப இத்தனை நாள் நான் புத்தியினமாய் நடந்துகிட்டேன். நான் என் கண்களால் காணப்படவைகளை குறித்தே நான் எப்பொழுதுமே அதன் மேல் நோக்கமாய் இருந்தேன். எல்லாத்தையும் என்னுடைய பராக்கிரமத்தினால வல்லமையினாலும் பெற்றுக்கொண்டதான் நினைச்சேன். எல்லாத்தையும் என்னோட கீழாக கொண்டு வந்தேன். அப்ப மகா பாபிலோன் என்னது அப்படின்னு சொல்லி நான் மேன்மை பாராட்டி அந்த வார்த்தை என் வாயிலிருந்து முடிவுறதுக்கு முன்பாகவே உன்னதமான ஒருவர் தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு மகிமையை கொடுக்காதவன் பண்ணத்துல அவர் அவரை விசாரிக்கிறவரா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கும் கூட நாமளும் உலகத்தில் கூடி இருக்கிறதுக்காக தான் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நேபுகாத்நேச்சார் அளவுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிறோமான கிடையாது. அவரை போல எல்லாத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு ஒரு பெரிய அரசனை நம்ம இருக்கிறோமான கிடையாது. நம்ம நமக்கு தேவையான விஷயங்களுக்காக, அன்னதினம் தேவையான விஷயங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கவலையோட தெரிந்து ஓடுகிறவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் அடைந்த ஒருத்தருக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தைகள், அவர் அவர் புத்தி திரும்பின பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்ப்போம். புகழ்ந்து நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற வரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அப்ப அவர் பார்க்க முடியாத ஒரு தேவனை பத்தி இந்த இடத்துல பேசுறாரு. அவர் பார்க்கல. எந்த வசனமும் தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக நின்னாருன்னு எந்த வசனமும் இல்லை. அப்படி இருந்தும் கூட வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. பார்க்க முடியாததை அவர் அன்னைக்கு பார்க்கிறாரு இல்லைங்களா? அப்போ ஆவியானவர் அவருக்கு உணர்த்துறாரு, அவர் பார்க்கிறாரு. அவரை பார்த்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற வரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். உலக ராஜ்யங்கள் அல்ல, இதெல்லாம் ஒளிந்து போகும். அவருடைய ராஜ்யம் ஒன்று இருக்குதுன்றத அன்னைக்கு அவர் பார்த்தவரா, காணப்படாதவைகளை பார்த்தவரா அவர் பேசுறாரு. அன்னைக்கு அவருடைய விசுவாசம் அன்னைக்கு அவருக்கு பூரணப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் காணப்படாதவைகளை நம்ம இருக்கிறதா நம்பவே முடியாது. அன்னைக்கு நேபுகாத்நேச்சார் அதை செய்தார். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப ராஜ்யம் செய்யறது அவர்தான். காணப்படாதவராக இருந்தாலும் காணப்படாத இடத்தில் இருந்து ராஜ்யம் செய்கிறவர் அவர்தான். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இதை எல்லாத்தையும் நேபுகாத்நேச்சார் அவர் சொந்த வார்த்தையினால சொல்றாரு, இந்த புத்தி வந்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நேபுகாத்நேச்சாருக்கு யாருமே போய் சுவிசேஷம் அறிவிக்கல. தானியேல் அங்கதான் இருக்கிறாரு. உன்னுடைய தேவனை பற்றி சொல்லுப்பான்னு சொல்லி அவர் கேட்கவும் இல்லை. அவர் இங்க போய் என்னோட தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் வானத்திலிருந்து எல்லாத்தையும் செய்கையை செய்கிறார், அவர் தான் எல்லா ராஜ்யத்தையும் நடத்துகிறார்னு அவர் சொல்லல. ஆனா இவருக்கு அந்த உபத்திரவம் அதை அவருக்கு விளங்க செய்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த காணப்படாதவைகளின் நிச்சயத்தை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் அதுக்கான நோக்கத்தோட நம்ம வாழணும்ன்றது நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அவர் இல்லாம உலக ராஜ்யங்கள் இல்லை. அப்போ அவர் கொடுக்காம நம்ம கிட்ட இருக்கிற எந்த பொசிஷன்ஸும், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களும், நம்ம சேர்த்து வைத்திருக்கிறோம்னு சொல்ற எல்லா விஷயங்களும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டேலண்ட்ஸும் எல்லாமே அவர் கொடுத்துதான் நமக்கு வந்திருக்குது. எதற்காகவுமே நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா இது எல்லாமே காணப்படாதவைகள் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆசீர்வாதங்களா இருக்கு. அப்போ எதை நோக்கி நம்ம பெருமைப்பட முடியும்? எதையாவது நம்ம தேவனுடைய உதவி இல்லாம செய்ய முடியுமா?
அன்னைக்கு நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லப்படுது, என்னுடைய உதவி இல்லாமல் நீ இந்த எந்த விஷயத்தையும் நீ அடைந்திருக்கவே முடியாது, அது என்னுடைய அனாதி தீர்மானமா இருக்குதுன்னு சொல்லி தேவன் அவருக்கு சொல்றாரு. அதை அவர் புரிந்து கொள்றாரு. அப்போ நாமளும் கூட எந்த நன்மையான இருந்தாலும் அது எல்லாமே பரத்திலிருந்து நமக்கு வருகிற விஷயமா இருக்குது. அது காணப்படாத இடத்துல இருந்து வருகிறது. நமக்கு ஆசீர்வாதம் அந்த இடத்துல வேணும். ஆனா நம்ம நோக்கி பார்க்கிறத நம்ம இந்த உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருப்போமாயானால் நம்ம அதை மாற்றிக்கொண்டு தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம். அப்போ ஒரு சில வசனங்களை கொண்டு நாம இயேசு கிறிஸ்து எப்படி இதே விஷயத்த செய்து காண்பித்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப விசுவாசத்தை நாம இல்லாம, காணப்படாதவைகளின் மேல் நம்பிக்கை இல்லாம நம்ம தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஏன்னா காணப்படுகிறவர்களை நம்பி இருக்கிற கூட்டம் அநேக கூட்டம் இருக்கு இல்லைங்களா? புறஜாதியா இருக்கிறவர்களும் அஞ்ஞானிகளா இருக்கிறவர்களுமே இந்த காணப்படுகிறவர்களை பார்த்து மட்டும்தானே அவங்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இருக்கு. அப்போ எது நம்மளை வேறுபடுத்தி காமிக்குது? அப்ப தேவனுக்கு பிரியமாய் இருப்பது ஒன்று, காணப்படாதவைகளில் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தான் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. அது தேவனிடத்தில் நம்மளை சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நம்ம விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஆமென். அப்போ நமது விசுவாசத்தை தொடக்குபவரும் முடிப்பவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, அப்போ நமக்கு அநேக சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? மேகம் போன்ற அத்தனை சாட்சிகளும் காணப்படாதவைகளின் விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து முடித்து சென்றிருக்கிறார்கள். ஆமா, எல்லாருமே நமக்கு திருஷ்டாந்தகமா இருக்கிறாங்க. அப்போ இயேசுவும் கூட இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே, விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே. அந்த உலகத்துல விசுவாசம் என்பது ஒண்ண கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து தான். நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவராக தான் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு நியமிக்கிற ஓட்டத்துல நம்ம பொறுமையோட ஓடணும். ஏன்னா அவர் நமக்குள்ள இந்த ஓட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அப்ப காணப்படாதவைகள் மேல் விசுவாசத்தை கொண்டு நம்ம இருதயத்தில் வைத்தவர் தேவனே. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருமே மனிதனா இங்க இருக்கும் பொழுது அவர் அவர் பாடுகளை அனுபவிக்கிறார், அவமானத்தை சகிக்கிறார். அப்ப அவமானத்தை அவர் சகிக்கிறதற்கான காரணம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அந்த சந்தோஷம் அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது அவருக்கு கிடைத்ததான சந்தோஷமா இருக்குதானா? இல்லை. அப்போ இதெல்லாம் முடிந்த பிறகு, அந்த அவமானங்களை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் தன்னுடைய உயிரை கொடுத்த பிறகு, அதுக்கப்புறமா வரப்போகிற சந்தோஷத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் இதை எல்லாத்தையுமே அவர் கடந்து சென்றான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறமா அவருக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்னன்னா, இதோ அவர் படைத்த சிருஷ்டிகளா இருக்கிற நாம தொடர்ந்து பாவத்தில் சம்பளம் மரணம்னு சொல்லப்படுற அந்த மரணத்திற்கு மட்டுமே ஏதுவா இருந்த நாம, அதுக்கு பாத்திரமா இருந்த நாமல அவர் மீட்டு கொண்டு அந்த மரணத்தை அவர் சகிக்கும் பொழுது, அந்த அவமானத்தை அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மளுடைய சாபங்களை அவர் சுமந்து அவர் சாபமான போது நமக்கு அவருடைய தேவ நீதி, அந்த ரைச்சியஸ்னஸ் சொல்லப்படுற அவருடைய நீதி நம்ம மேல போர்த்தப்பட்டு நாம தேவன் கிட்ட நெருங்குறதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. தேவனை நம்ம விசுவாசிக்கிறதுக்கான வழிவகையை அவரை செய்துவிட்டு, அப்போ ஒரு கட்டத்துல அந்த ஜீவ கிரீடமும் தேவனோட சேர்ந்து வசிக்கிற இருக்கிற ஒரு இடத்துக்காகவும் நம்ம கொண்டு போய் சேர்க்கிற எல்லா சந்தோஷங்களின் பொருட்டு தான் அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காணப்படாத, இன்னும் வரக்கூடாத, இன்னும் வராம இருக்கிற அந்த
விசேஷத்துக்காக, மனிதர்கள் எல்லாம் மீட்கப்பட்டு தேவனோடு வாழப்போற அந்த 2ஆம் வருகையில நடக்க போற அந்த விஷயத்துக்காக, அந்த 1000 வருட அரசாட்சிக்காக, அதற்கு பின்பாக வரப்போற அரசாட்சிக்காக, எதுவுமே இன்னும் நடக்காத விஷயத்திற்காக தான் தேவனே இந்த உலகத்துல வரப்போகிறவைகளின் நிச்சயத்தை உறுதி கொண்டு அவருடைய உயிரையே நமக்கு கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கிறோம். இது அவரு தான் வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமா இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தானே சுமந்து கொள்வார். ஆமென். ஆமேன். அப்ப அதைத்தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொள்கிறார். அப்போ உலகம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த முடிவை வந்துட்டு அவர் கண்டெடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ உலகத்துக்கு வந்துட்டு அவர் செய்யறதுக்கு முன்பாகவே இதெல்லாம் நடக்க போகிறது. இதற்கான குற்ற நிவாரண பலி ஆக தன்னை தானே ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த அனாதி தீர்மானத்தை தேவன் எடுக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த எல்லா வருத்தத்தையும் அதோடைய பலனை மட்டும் கண்டு ஆத்ம வருத்தம் இருக்கு, அந்த வருத்தத்தின் பலன் அதை கண்டு அவர் திருப்தி ஆவார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ அநேகரை அவர் நீதிமான்களை ஆக்குறாரு, அநேகரோட அக்கிரமங்களை தானே சுமந்து கொள்வார்ன்ற முடிவை அவர் எடுத்து அப்போது அதற்காக முன்குறித்து எல்லா விஷயங்களையும் அவர் செய்யறாருன்னு பார்க்கணும். அது சிலுவையில வந்துட்டு நிறைவேறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த சிலுவை வரப்போகிறது, அந்த சிலுவை மரணம் வரப்போகிறத முன்பே அறிந்தவராய் இருக்கிறாரு. அதை வந்துட்டு அவர் மனிதனாய் இந்த உலகத்துல இருக்கும்பொழுது அநேக முறை அவர் சொல்றாருன்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தின் தொடக்குகிறவராய் இருக்கிறவர் அவரை நடக்க போகிறவற்றை அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்பாக வாழ்ந்து காண்பிக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல முன் குறித்து சொல்லப்பட்டுகிற விஷயத்தை தான் தேவன் வந்துட்டு அதை நிறைவேற்றுகிறார். அதை நம்ம அவர் செய்து முடித்த பிறகு எபிரேயர்ல நம்ம அதே வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ இந்த மேன்மை அந்த 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 வெகுமதிக்காக அவர் செய்யறார் இல்லையா? அந்த மேன்மையின் வெகுமதி என்ன? வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-9. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஆமென். இப்போ அந்த 2 வசனத்துல அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படியவராகி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவன் நம்மளை கீழ்ப்படிய சொல்றாரு. நம்ம அநேக வசனங்களை கொண்டு காணப்படாதவைகளின் நிச்சயம் இருக்குதுன்னு சொல்றாரு. அதற்கு எல்லாத்துக்கும் நம்மளை கீழ்ப்படிந்தவரா நம்ம இருக்க சொல்றாரு. அவரும் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த விஷயங்களுக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். அப்போ எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு மேலாக அவரை உயர்த்தி, அப்போ அதுக்கப்புறம் என்ன வசனங்கள் சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலோர் பூமியின் கீழாருடைய முழங்கால்கள் யாவும் முழங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இதுதான் வந்துட்டு அவருடைய மகிமையா இருக்கு. அவர் சகிக்கிறாரு, சகித்து விசுவாசத்தோடு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக இருக்கிறாரு. அதற்கான கிரீடம் அவர் பெற்றுக்கொள்றார். அப்போ நமக்கு முன்பாக விசுவாசத்தை கொண்டு காணப்படாதவைகளை நம்பி அதை செய்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்ட ஒருத்தரை நமக்கு முன்பாக இருக்கிறார். அதுதான் அவருடைய மேன்மையா இருக்கு, அதுதான் அவருடைய வெகுமதியா இருக்கு. இது நமக்கு முன்பாக ஒருவர் போயிருக்கிறாரு. இங்க இறந்திருந்து திருப்பியும் உயிர் தெழுந்து சென்ற தேவன் நமக்கு முன்பாக இன்னைக்கு திருஷ்டாந்தகமா இருக்கிறார் இல்லையா? அவர் வந்துட்டு அவருக்கு கீழாக அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரில் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட தேவன் நமக்கு முன்பாக இருந்து அவரை விசுவசிக்கிற பிள்ளைகளாக நாம இருந்தா அவரை போலவே நாம செய்யறதற்கு அழைக்கப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம். அப்ப இயேசுவை போல வாழறதற்கு வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். ஆமென். அப்போ இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்து முடிந்து விட்டு தேவன் சொல்றாரு, நான் பிதாவின் வீட்டிற்கு சென்று எதற்கு நான் போகிறேன்னா அங்க அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அந்த வாசஸ்தலங்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்றாரு. ஏன்னா தன்னுடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கும். அவர்களுக்கு பின்பாக அவர் செல்லுவார்கள்.
அப்ப அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. தே வில் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனை இந்த விஷயத்துல ஃபாலோ பண்றவங்களுக்கு, அவரை பின்தொடர்ந்து செல்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண போகிற ஒரு ஸ்தலம் தேவனுடைய வீட்டில் உண்டு. அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் போகிறேன்னு சொல்றாரு. அப்போ அவர் திரும்ப வரும் பொழுது அவர் கொடுக்க போகிற அந்த கிரியைகளின்படி அவனவனுக்கு கொடுக்க போகிற அந்த பலன் இந்த வாசஸ்தலத்துல அவர் கூட சேர்ந்து வசிக்கிற அந்த ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்க அந்த ஸ்தலத்தில் போய் சேர்ந்து அவர் கூட வாழ்வதற்கான அந்த பலன் அவரோட கூட நமக்கு வருகிறது. அதை விசுவாசத்தை கொண்டு கீழ்ப்படிந்துதான் நம்ம அதை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும், இல்லைங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 25 வசனம் 35-36. பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமேன். ஆமேன். அப்ப இந்த வசனங்கள் நம்ம தொடர்ந்து 35-40 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அப்ப அவர் வந்துட்டு மக்களை பார்த்து சொல்றாரு இல்லைங்களா? அப்போ நீங்க வந்துட்டு போஜனத்தை கொடுத்தீர்கள், நான் தாகமா இருந்தேன், எனக்கு வந்துட்டு தண்ணீர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது, என் தாகத்தை தீர்த்தீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு சாரார் வந்துட்டு இதை நாங்கள் எப்போ செய்தோம், நாங்கள் செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க வந்துட்டு ஒரு சிறியவராகிய ஒரு சகோதரனுக்கு நீங்கள் செய்த எல்லாமே எனக்காக செய்தீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு பக்கம் இதை வந்துட்டு நாங்கள் செய்யாமல் இருக்கிறவர்களை அவர் வந்து கடிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் சொல்றாங்க, அதே கேள்விதான் அவங்களும் கேட்கிறாங்க, நீங்க எப்போ இதெல்லாம் நடந்தது, எப்போ நீங்க வந்தீங்க தேவனே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ ஒரு சிறியவனா இருக்கிறவன் சகோதரனுக்கு இவைகளை எல்லாம் செய்யவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இதுல நேரடியா மாம்சத்துக்கு ரீதியா நம்ம பார்க்கும் பொழுது போஜனம் கொடுக்கறது, போஜனம் இல்லாதவருக்கு போஜனம் கொடுக்கறது நல்லது. அது இந்த உலகத்துல வாழுறதற்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது நல்லது. அது ஏன்னா தாகத்தை நம்ம தீர்க்கிறவர்களே தான் நம்ம இருக்கணும். அந்நியனாய் இருக்கிறவர்களை சேர்த்து கொள்றதும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும், வியாதியாய் இருக்கிறவர்களை விசாரிக்கிறதும், காவலில் இருக்கிறவர்களை பார்க்க செல்வதும் எல்லாருமே தேவையான ஒன்றா இருக்குது. ஆனா இந்த உலகத்துக்குரிய விஷயங்களால மட்டுமே நாம செய்துவிட முடியுமா? இதை மட்டும் செய்து விட்டா தேவனுக்கு முன்பாக வாங்க, எனக்காக வந்துட்டு எல்லாத்தையும் செய்தது பிள்ளைகளே வாங்க, என் கூட என்னோட வாசஸ்தலங்கள்ல இருங்கன்னு சொல்ல போகிற விஷயம் இந்த உலகத்துக்குரிய விஷயமா மட்டும் இருக்குமா? ஏன்னா இது எந்த மாதிரியான போஜனமா இருக்கு, எந்த மாதிரி தாகமா இருக்கு, அதுக்கு எந்த மாதிரியான ஒரு போஜனத்தை நாம கொடுத்து அவங்க தாகத்தை எப்படி நம்ம தீர்ப்போம், எப்படி ஒரு அந்நியனை நமக்குள்ள சேர்த்துக்கொள்வோம் அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஒரு விதத்துல நம்ம இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து நம்ம பார்க்கிறவங்களா இருக்கணும். இதுவே வந்துட்டு ஒரு டாபிக்கா எடுக்கிற அளவுக்கான ஒரு டீப்பான ஒரு மெசேஜ் இதுக்குள்ள இருக்கு. இது வந்துட்டு நம்ம செய்யறது நல்லதுதான். ஏன்னா இந்த மாதிரி உலகத்துக்குரிய போஜனத்தை கொடுக்கறதோ, தாகமா இருக்கும்போது தண்ணி கொடுக்கறதோ, இல்ல காவலில் இருக்கும்போது போய் பார்க்க போறதோ, வஸ்திரம் இல்லாதவங்க வஸ்திரம் கொடுக்கறதோ அஞ்ஞானிகளும் செய்கிறாங்களே. அப்போ நற்கிரியைகள் மூலமாக மட்டுமே நாம தேவனோட ரட்சிப்பை அடைந்து விட முடியுமா? அப்போ உலகத்துக்குரிய காரியங்களை மட்டுமே அவர் குறிக்கிறதா இருந்தா எல்லாருமே போக முடியும் இல்லைங்களா? அஞ்ஞானிகளும் அதை செய்யறாங்க. அப்போ உலகத்துல நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட பில்கேட்ஸை போல இல்ல ஒரு வாரன் பஃபெட்டை போல வந்துட்டு அதிகமா வந்துட்டு சேரிட்டிக்கு டொனேஷன் பண்ணவங்களே இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில நம்ம சம்பாரிச்சு முடிக்க முடியாத அளவுக்கான ஒரு அமௌண்ட்டை அவங்க வந்துட்டு சேரிட்டிக்காக வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு நாட்டுல கூட அசீம் பிரேம்ஜியோ இல்ல ஒரு வந்துட்டு இந்த ரிலையன்ஸ் அதிபரா இருக்கிற அம்பானியோ அநேக நற்காரியங்களை செய்திருக்கிறாங்க, அநேகருக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அவங்க செய்திருக்கிற தொகையை நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து சம்பாதிப்போமான்னு தெரியாது. அப்போ உலகத்துல செய்ய போற காரியங்களுக்காக மட்டும்தான் தேவன் வந்துட்டு இந்த வசனங்களை சொல்லியிருந்தாருன்னா அவங்கதான் முதல் லிஸ்ட்ல நிப்பாங்க. நம்மளாம் வந்துட்டு கடைசியில எங்க நிப்போம்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ நம்முடைய உலகத்துல செய்யற நற்காரியங்கள் கிரியைகள் தேவை. ஆனா அது மட்டுமே தேவனை நம்ம வந்துட்டு பிரியப்படுத்தி விட முடியாது. அங்கதான் நம்ம இந்த வசனத்தை வாசிச்சோம். எபிரேயர் 11 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன். அப்ப உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம், நமக்கு விசுவாசம் இருக்கு, காணப்படாதவைகள் மேல இருக்கிற விசுவாசமா இருக்கு. அவங்க எல்லாருமே காணப்படுகிறவர்களை நோக்கி வந்துட்டு வணங்குகிறவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய தெய்வங்களே அப்படிதான் இருக்கும். ஏன் நம்ம இருந்த பழைய வாழ்க்கையில இருந்த கத்தோலிக்க சபையுமே நமக்கு காணப்படுகிறவர்களை பார்த்து நம்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அதை தான் வந்துட்டு மனிதர்களை எடுத்துக்கொண்டு வந்ததா இருந்தது இல்லைங்களா? அப்போ தேவன் அணிந்து கொண்டிருந்த இந்த வஸ்திரத்தை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். தேவனுடைய முகத்தோடைய அடையாளம் கொண்ட துணிகளை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். அநேக ரெலிக்ஸ்ன்னு சொல்லப்படுற அநேக விஷயங்களை கொண்டு
படாதவைகளா இருந்தவைகளை காணப்படுகிறவர்களா கொண்டு வந்து வச்சு அதை வைத்தாவது நம்புங்கன்னு சொல்லுகிற அந்த ஒரு வஞ்சனைக்குள்ள இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு கும்பிடுற ஒரு பெரிய சபையே இன்னைக்கு அந்த வஞ்சனையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்துதான் விசுவாசிப்பேன்னு சொல்ற அந்த கூட்டத்துல நாம இருக்க முடியுமா? ஏன்னா விசுவாசம்ன்ற வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தும் போது அது காணப்படாதவர்கள் நிச்சயமா தானே இருக்கிறது. இதுவுமே தேவனுடைய அனாதி திட்டத்தின் கீழே தான் வருது. தேவன் காணப்படாதவராய் இருந்து தன்னை நோக்கி வருகிறவர்களுக்கு தான் அவர் அந்த ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். இது அவருடைய தீர்மானமா இருக்குது. அவருடைய தீர்மானத்தை புரிந்து அதற்கு ஏற்ற நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜீவ கிரீடம் காத்திருக்குது. வாசிக்கலாம் ஏசாயா 64 அதிகாரம் 6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆமென். அப்போ நம்மளுடைய தனி மனிதன் தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல், காணப்படாதவைகள் மேல விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்போ நம்மளுடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்குன்னு இந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா? உலகத்துல கண்களுக்கு முன்பாக இவங்க எல்லாருமே வந்துட்டு பல நற்கிரியைகளை செய்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய செய்கை மட்டும் அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகாது. ஏன்னா அவருடைய நீதி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த அழுக்கான கந்தையை வைத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து விட முடியுமா? முடியாது. அப்ப நற்காரிய கிரியைகளை செய்து விட்டு மட்டும் நாம விசுவாசம் இல்லாமல், அப்ப விசுவாசம் வந்துட்டு எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கு? இயேசு கிறிஸ்து உண்டென்றும் இயேசு கிறிஸ்து தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதை விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப்பா இருக்கு. அப்ப அவரை பார்க்க முடியாத, அவர் பேசி கேட்க முடியாத வசனங்களை கொண்டு மாத்திரமே அவர் அறிந்து கொண்டு நாம வந்துட்டு உணர்ந்து கொண்டு நம்ம வந்துட்டு அவர் பின்னாடி செல்லும் பொழுது அந்த விசுவாசம் நம்ம அவர் பூரணப்படுத்துகிறார். அதற்கான ஜீவ கிரீடத்தை தான் அவர் கொண்டு வருகிறார்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுடைய காரியங்களை கொண்டு மாத்திரம் நம்ம வந்துட்டு அதை அடைந்து விட முடியுமானா முடியாது. ஏன்னா நம்மளுடைய நீதிகள் எல்லாமே அவர் இல்லைன்னா அழுக்கான கந்தையை போல இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் வசனம் 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். ஆமென். அப்ப நம்ம வாழ்றது, இது புசிக்கிறதும் குடிக்கிறதும் மட்டும்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்றது, நம்ம இருக்கிறது, நம்ம சேர்க்கிறது, நம்ம எத்தனை நாள் வாழ போறோமோ அதற்கு ஏற்ற விஷயங்களை தருவது எல்லாமே தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம செய்யற எல்லா விஷயமே அவருடைய மகிமைக்காக தான் சொல்லப்பட்டுருச்சு இல்லைங்களா? எல்லாவற்றையும்ன்ற வார்த்தை எல்லாத்தையும் கவர் பண்ணிடுச்சு அந்த இடத்துல. அப்ப நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக தான் செய்யணும். அப்போ உலகத்துல என்னுடைய நீதி அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றதை நான் செய்யும் பொழுது அது சுய மகிமையை தான் நம்ம வந்துட்டு செலுத்திக் கொள்றோம்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமையா அது எப்போது இருக்கும்னா எல்லாத்தையும் தேவனுடைய மகிமைக்கென்றுன்ற அந்த எண்ணத்தோட அவருக்கு இது மகிமையா இருக்குமா இருக்காது. நான் செய்யற ஒவ்வொரு காரியம், நான் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கான மகிமையை அதை செலுத்துமா செலுத்தாதா? நான் புசித்தாலும் குடித்தாலும் கூட, அதாவது அதுதான் வந்துட்டு இருக்கிறது லீஸ்டா நம்ம செய்யறது இல்லையா? எதை பத்தியும் யோசிக்காம நான் எனக்காக தான் சாப்பிடுறேன், ஆனா மத்தவங்களுக்காக சாப்பிட முடியாதுன்னா நம்ம பேசுவோம் இல்லைங்களா? ஆனா அதை செய்தாலும் கூட தேவனுடைய மகிமைக்காக தான் செய்யணும்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லப்பட்டுருச்சு. அப்ப எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஹிம். ஏன்னா அவர் தான் இதை கிரியேட் பண்ணிருக்கிறாரு. அவருக்கு உரியவர்கள் நாம. அவர் தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஆளுகை செலுத்துகிறவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது எனக்காக நான் இதை செய்யணும் அதை செய்யணும்ன்றது தனிப்பட்ட ஓட்டங்கள் நமக்கு தேவையில்லை. ஏன்னா உலகத்தில் எல்லாமே வந்துட்டு அநித்தியமானவைகளா இருக்கு. நித்தியமானவைகளை நோக்கி நம்ம செல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். வாசிக்கலாம் மத்தேயு 25 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். அப்போ இதைத்தான் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவர் வலது பக்கத்துல இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஆயத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது எப்பொழுது? உலகத்து உண்டானதுக்கு முதலாகவே. அப்போ நமக்காக அது உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனா நாம நம்முடைய சிந்தனைய, நம்முடைய செயல்களை தேவனை நோக்கி, காணப்படாதவர்களை நோக்கி நம்ம வந்து திருப்புகிறவர்களா நாம இருக்கணும். அப்போ காணப்படாதவர்களின் உலகத்துல 2 விதமான போராட்டம் இருக்கு. அப்போ அந்த போராட்டத்தை நம்ம புரிந்து கொண்டு எதன் கீழாக நம்ம வந்துட்டு செலுத்தப்படுகிறோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு அந்த எதன் கீழாக நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்றோன்றதை எப்பொழுதுமே புரிந்து கொண்டு அதை நோக்கி நம்ம சரியான இதை நோக்கி நம்ம செல்லுகிறவர்களா நம்ம இருக்கணும். அப்போ
இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுக்கவே காணப்படாதவைகளை உறுதியாக கொண்டு அவங்களை பின்பற்றி நடந்த அனைத்து ஆட்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்துட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி, அந்த இடத்துல நோவாவும் ஆபிரகாமும் சாராலும் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆபேலிருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஆபேலு தொடங்கி ஏனோக்கு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா, ஆபிரகாம், சாரால், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ராகாபு எல்லார பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராகாபெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவனை அறியாத ஒரு ஜனத்தில் இருந்தும் கூட அவங்கதான் வந்துட்டு இஸ்ரேல் மக்கள் வராங்க, அவங்க ஜெயிக்க போறாங்க, அவங்கதான் வந்துட்டு இந்த ஃபுல் கானான் தேசத்தை ஆட்கொள்ள போறாங்கன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க காணப்படாததை அவங்க விசுவாசிக்கிறதா இருக்கிறாங்க. சரி, அப்போ நடக்க போற உலகத்துக்குரியதை மட்டும்தான் அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னா இல்ல, இவர்களை எல்லாத்தையும் நடத்த செய்கிற ஒரு தேவன் இவர்களுக்கு உண்டு. அந்த தேவனால் தான் இவங்களுக்கு இவ்வளவு வெற்றி கிடைக்குது அப்படின்றத அவங்க நம்புறாங்க. அப்போ எந்த இடத்துல காணப்படாத தேவனை அவங்க ஒரு யூதர் இல்லாத ஒரு ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட அவங்க அந்த காணப்படாதவைகளான அந்த விசுவாசத்தை கொள்ளும் பொழுது அவங்களும் வந்துட்டு ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இவர்கள் எல்லாருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலேயே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்ட எல்லாமே அவங்களுடைய காலகட்டத்துக்குள்ள நடந்து முடியல. இப்ப இங்க இருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து என்பவர் வருவாரு, அவரு நீதியே தான் நாம எல்லாருக்கும் கொடுக்கப்பட போகிறது, அவர் நமக்காக நம்மளுடைய பாவங்களை சுமந்து மறிக்க போகிறார், மீண்டுமாய் உயிர்த்தெழப் போகிறார் என்ற எல்லா விஷயங்களும் அவர்கள் அன்னைக்கு காண முடியாது. ஆனா அவங்களை அறிந்திருந்தார்கள். மோசே உட்பட எல்லாருமே அதை பார்த்திருந்தாங்க. அவர்களுக்கு அது வெகு தொலைவில் இருக்குது. அப்படி தூரத்திலே இருக்கிறவைகளை கண்டு நம்பி அதன் மேல் அவர்கள் உறுதியாக இருந்த தோட்டு பூமியில் தாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தாங்க. ஏன் அப்படி அவங்க இருந்தாங்க? ஏன்னா இந்த உலகம் நித்தியமானவை அல்ல அப்படின்ற அதையும் அறிந்திருந்தாங்க. அப்போ அதை அறிக்கையும் விட்டாங்க, விசுவாசத்தோட அவர்கள் மறித்திருக்கிறார்கள். அப்போ இதற்கு அவர்களுக்கு பின்னாடி வரப்போற சந்ததி, அந்த சந்ததியில அநேக பேர் வந்துட்டு மீட்கப்பட போகிறாங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை திருஷ்டாந்தமா இருக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் அறிந்த பிறகும் கூட அவங்க வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு காணாதவர்களா இருந்தும் கூட அவங்க வந்து விசுவாசிக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அததான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப நமக்கு அப்போ உலகத்துல ஆசை இருக்கக்கூடாது. அப்போ எல்லாமே வந்துட்டு பார்க்க கூடாதவைகள் காணப்படாதவைகளை கொண்டுதான் நம்ம வந்துட்டு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்ப நமக்கே அந்த நினைப்பு வரும், இல்லை யாரும் நம்மளை பார்த்து கேட்கலாம். அப்போ இந்த உலகத்துல நீங்க வந்து உங்களுக்கு ஆசையே இல்லையா? இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் எல்லாம் இருக்கு, நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கலாம் இல்லைங்களா? நமக்கு ஆசை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமா? உலகத்துக்கு நம்ம அந்நியமா தெரியும். ஏன்னா நம்ம இதை பத்தி எல்லாம் பேசும்பொழுது காணப்படாதவர்களை குறித்து நம்ம நிச்சயமா இருக்கும்போது நம்ம உலகத்திற்கு அந்நியமா தான் இருக்கணும். ஏன்னா உலகமே ஒரு திசையை நோக்கி போகுது. அப்போ நாம எதை நாடுகிறோம்ன்றது அவங்களுக்கும் புரியல. நம்ம அறிவினர்களை போல இருக்கு அவங்க கண்களுக்கு தெரியும். அவன் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லப்படுறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? நமக்கு வந்துட்டு சொல்லப்படுறத போல நமக்கு வந்துட்டு எந்த விதமான பலனும் இல்லையா? இல்ல, நமக்கு மிகுந்த பலன் இருக்குது. அந்த பலனை நம்ம தெரிந்து கொண்ட தோட்டு தான் இந்த உலகத்துல இருக்கிற எவைகளும் நித்தியமானவைகள் இல்லைன்றதை புரிஞ்சு நம்ம ஓடுறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆமீன். ஆமீன். அப்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நம்ம நாடி தேடுகிறோம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முன்பான வசனங்களை பசி பார்த்தோம்னா 12ஆம் வசனத்தை, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நகர வாசலுக்கு புறம்பே தேவன் சொல்லிட்டாரு. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவையும் கூட உலகம் அப்படிதான் நிந்திச்சு இல்லைங்களா? அவர்களுக்கு அவர் செய்வது அநியாயமாய் தெரிந்தது. அவர் வந்துட்டு அவர் அறிவினரை அவங்களை பார்த்தாங்க. இன்னைக்கு நாம எந்த விதமான கேள்விகளுக்கு ஆளாகிறோமோ, எப்படி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நம்ம சொல்லப்படுறோமோ அதே தான் தேவனும் பாருங்க. அவர் வந்துட்டு பாளையத்துக்கு புறம்பே சென்று பாடுபடுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 13ஆம் வசனம் சொல்லுது, நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். we will also go to him. ஏன்னா அவர்கிட்ட நம்ம போறோம், ஏன்னா அவர் செய்ததுதான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அதைத்தான் தேவனும் செய்தார். அப்ப வரப்போகிறது தான் என்ன? அப்ப வரப்போகிறது வந்துட்டு பெரிய மகிமைன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். என்ன வர்றது? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
அதுல வந்துட்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்களே பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு முன்பாக நமக்கு வைத்து இருக்கிற அந்த கிரீடம் என்னப்பட்டதா இருக்குது, நாம் அனைவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவரோடு சேர்ந்து நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்துட்டு இந்த மகிமைக்காக தான், இந்த காணப்படாத இன்னும் வராத இந்த மகிமைக்காக தான் நாம இந்த உலகத்திற்குரியவைகளா இல்லாம நம்ம தேவனை நோக்கி நம்ம செல்கிறவர்களா இருக்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த நித்திய ஓட்டம் இதுதான் ஜீவ கிரீடமா இருக்கு இல்லைங்களா? அவரோடு சேர்ந்து 1000 வருடம் அரசாளுவதும் இரண்டாம் வருடத்திற்கு நம்ம மேல் அதிகாரம் இல்லாமல் இருப்பதற்கான அந்த பெரிய புதை பொருளை நாம அறிந்து கொண்டோம். தேவன் அதை நமக்கு வந்துட்டு காண்பித்து கொடுத்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி கொண்டு அதை புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்துக்குரிய காரியத்தின் மேல எப்பவுமே ஆர்வமா இருக்க மாட்டாங்க. வாசிக்கலாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 44 46 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கொண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமேன், ஆமேன். சோ அப்ப அந்த பரலோக ராஜ்யம் இந்த 2 பேரபிள்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அது ஒரு புதை பொருளை போல இருக்கு. அந்த எல்லாருமே அந்த புதை பொருளை பார்க்கல, அந்த இடத்துல தோன்றின அந்த மனிதன் மட்டும் பார்க்கிறான். அது தேவனால அவனுக்கு காண்பிக்கப்படுது. அந்த சந்தோஷத்தினால அதை வெளியே கூட சொல்லாம அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தையே அவன் வாங்கணும்னு நினைக்கிறான். அதை அவன் செய்யும் பொழுது வெளியே இருந்து பார்க்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் நீ சேர்த்து வைத்திருக்கிற எல்லாத்தையும், இந்த தேவையில்லாத ஒரு நிலம், இந்த நிலத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்களால பார்க்க முடியல இல்லைங்களா? பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அவங்களால நம்பவும் முடியல. அவங்கள அநேக பேர் அவர் நிந்தித்து இருப்பாங்க, அநேக பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த புதை பொருளுக்காக உன்னுடைய எல்லாத்தையும் நீ விற்க போறியா அப்படின்னு. அப்போ பொக்கிஷங்கள் எங்க சேர்க்க வேண்டியதா இருக்கு? நம்மளுடைய பொக்கிஷங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு புதை பொருளை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் அதை நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ அதன் உறுதியாய் நம்ம இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயங்களும் நமக்கு பெருசா இருக்காது. எல்லாவற்றையும் விற்றாவது நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொண்ட பிள்ளைகளாக தான் நாம் இருப்போம். அப்ப எது நமக்கு இந்த உலகத்துல பெரிதாக இருக்கும், எது தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு தடையா இருக்கும் அப்படின்னு நம்ம நிதானித்து பார்ப்போம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா தொடர்ந்து 2வதா சொன்னது போல கூட ஒரு முத்துக்கள் வியாபாரியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? சோ அந்த வியாபாரியும் கூட ஒரு விலை உயர்ந்த முத்தை பார்க்கலாம். நம்ம மற்ற மனிதர்களை போல இந்த உலகத்துக்கான தேவைகளுக்காக தான் ஓடணும் ஒரு காலம் வரைக்கும். எப்ப வரைக்கும்னா அந்த விலை உயர்ந்த முத்தை நம்ம பார்க்கிற வரைக்கும், அந்த பொக்கிஷத்தை பார்க்கிற வரைக்கும். அதற்கு முன்பாக இந்த உலகம் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றுக்காக ஓடணும், அதை சேர்த்தோம், எல்லாமே அது வரைக்கும் கரெக்ட். ஆனா இதுக்கு கடைசியா நமக்கு தேவன் அவருடைய பெரிதான கிருபையினால இந்த ஒளியை கொடுத்து நமக்கு காண்பித்திருக்கிறார். அநேகருக்கு இன்னும் தெரியல. ஆனா இதுல வந்துட்டு போட்டி போட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் போய் நம்ம தெரிவிக்கவும் முடியும். நாம நம்மளை காத்துக்கொள்வதற்கு, நமக்கான ஒரு நல்ல பொக்கிஷத்தை அடைவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டுட்டு தேவனை நோக்கி போறதற்கு தயாராக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வைத்திருக்கிற எல்லாமே, மனிதர்கள் உட்பட, நம்ம கூட இருக்கிறவங்க உட்பட எல்லாருமே கண்களால் காணப்பட முடியும் எல்லாமே அநித்தியமானவைகளா தான் இருக்கிறார்கள் இல்லைங்களா? காணப்படாதவைகள் மேல் நாம விசுவாசத்தை வைக்கிறது இந்த அஞ்ஞானிகளுக்கு வேணா கடினமா இருக்கலாம். ஆனா தேவனை அறிந்த பிள்ளைகள் நமக்கு அது எந்த விதத்திலும் கடினமாவே இருக்கக்கூடாது. இன்னும் அநேக வசனங்கள் இருந்தாலும் கூட எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நாம இதோட இதை முடித்துக்கலாம். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கங்க பிரதர்ஸ், மேலும் காணக்கூடியவைகள் மேல் எங்களுக்கு அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த கனமகிமைக்காக
நாம ஒருவரும் ஓடுகிறவர்களா இருக்கணும். ஒரு ஜபத்தோட கூட இந்த பிரேயர் மீட்டிங் முடிக்கலாம். எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தேவனே, நமக்கு கோடான கூடி சோத்திரங்களும் நன்றிகளும் செலுத்துகிறோம் அப்பா. அப்ப இந்த அருமையான நாளில யார் யாரெல்லாம் நீங்க கூட்டி சேர்த்து இந்த வேத வசனங்களை கேட்க நீ தீர்மானித்தீரோ அவர்கள் எல்லோருமே ஏசப்பா இந்த வசனங்களை அவர்கள் இருதயத்துல எழுதி கொண்டு செல்கிறவர்களாக நீர் ஆக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆன்லைன் கொடுகையில சேர்ந்திருக்கிற எல்லோருமே ஏசப்பா இந்த உலகத்துக்கான காரியங்களுக்காக ஓடின காலம் இருக்கும். அந்த ஓடின காலங்களுக்காக ஏசப்பா அறியாத காலத்தில் தெரியாமல் செய்த அந்த எல்லாவற்றிற்காகவும் எங்களை மன்னிங்க ஏசப்பா. ஆனா தேவனே, இன்னைக்கு நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறீங்க, உங்களது விசுவாசத்துல ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு உங்களோட ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க தேவனே, ஒரு கட்டடத்தை கட்டுகிறவங்க கூட அதற்கு முன்பாகவே எல்லாத்தையும் திட்டமிட்டு அதை முழுமையா தன்னால் செய்ய முடியுமான்றதை யோசிச்சுதான் அந்த கட்டட வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு, அதை போல தேவனே நாங்க உங்க கூட உடன்படிக்கையை செய்திருக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு நாங்க தேவனின் வாழ்க்கையில வளர்ந்து அவருக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருப்போம்னு நாங்க உடன்படிக்கையை செய்து உங்ககிட்ட வந்திருக்கிறோம் தேவனே. அப்போ இந்த விசுவாசம் எப்போ முழுமை பெறுது? இந்த உலகத்தில் காணக்கூடியவைகள் மேல் எங்கள் பற்றுகளை வைப்பதனால இல்லை ஏசப்பா. காணக்கூடாமல் இருக்கிற நீர் கொடுக்கிற அந்த கிருபையும் நீர் உங்க கூட வரப்போகிற அந்த பலனை நோக்கி தான் ஏசப்பா. அந்த இனிமேல் வரப்போகிற பலனை நோக்கி தான் இந்த வேதாகமத்துல அநேகர் பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்கள போலவே இருக்கிறதுக்காக நீங்க எங்களை இன்னைக்கு அழைத்திருக்கிறீங்க. அதை போல நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கிறிஸ்துவ உயிர் தெரிந்தது என்றால் மேலானவர்களை தேடுங்கள்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்க எங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதற்காக நாங்கள் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோம். உம்மோடு சேர்ந்து புதிய மனிதனாக நாங்கள் உயிர் தெரிந்திருக்கிறோம் அப்பா. அப்போது நாங்க மேலானவைகளை மட்டுமே தேடுகிறவர்களா இருக்கணும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகள் மீது எங்களுடைய விருப்பத்தை வைக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யம் எப்பொழுதும் எங்கள் இருதயத்தில முதல் வருவதாக ஏசப்பா. நீங்கள் வேண்டிக் கொள்ள சொல்ல கத்துக் கொடுக்கும் பொழுது கூட நீங்க அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் ராஜ்யம் எங்கள் இருதயத்தில் இப்பொழுதே வருவதாக. நீங்கள் உங்கள் சித்தத்தை எப்படி இந்த வானலோகத்தில் செய்கிறீரோ அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நீ செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு எங்களுக்கு பொறுமை தேவையா இருக்கிறது. அந்த பொறுமையை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. இறுதி பரியந்தம் வரை நிலைத்து இருந்து இந்த ஓட்டத்தில் நல்லபடியாக ஓட உதவி செய்யுங்க. இந்த உலகத்துல உழன்று கொண்டு இருக்கிற ஓட்டம் அல்ல, மாறாக காணப்படாதவைகளை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தை நாங்கள் எடுக்கும்படியாக நீங்க செய்யுங்க ஏசப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை காண முடியாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, கீழ்ப்படிந்தவர்களுக்கும் உங்களுடைய வெகுமதிகள் உண்டு. நாங்கள் வெறும் விசுவாசிகளாக இல்லாமல் உங்கள் சீஷர்களாக இருந்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நன்மை செய்வதில் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்கள். ஏன்னால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் என்ற உங்க வசனங்கள் எங்களுக்கு இருக்கு. அப்போ எப்பொழுதுமே ஃபியூச்சரை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம். அப்போ உலக அங்கீகாரத்திற்காக உலகத்துல இன்னைக்கு நடக்க போற ஒரு தேவைக்காக நாங்கள் ஊழியம் செய்யாமல் ஏசப்பா காணப்படாதவைகளுக்காக ஊழியம் செய்யறதுக்காக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அது உங்களோட வருகிறது. நீர் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீங்கன்றதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு காலையிலும் விழுத்து எழுதும் பொழுது ஏசப்பா நாங்க உங்களை நோக்கி எங்களுடைய பார்வைகளால அல்ல ஏசப்பா, விசுவாசத்தை நான் நடக்கிற பிள்ளையா என்னை ஆக்குங்கன்னு சொல்லி நாங்க வேண்டுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. நீங்க செய்வதற்காக நன்றி. இந்த கூடுகையில கலந்திருக்கிற எல்லோரையும், பெரியோர்கள் சிறியோர்கள் பிள்ளைகள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சத்தியத்தோடு அவர்கள் நடக்க நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் நடந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.